வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் திராட்சை பழ ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெறுகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பழங்கள்லேயே நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்களில் திராட்சை பழமும் அடங்கும். இந்த திராட்சை பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட விரும்பினாலும் இந்த பழத்தை ஜூஸ் மாதிரி குடித்தா இந்த பழத்துடைய முழுமையான சத்துகளையும் பெறலாம் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் திராட்சை ஜூஸ் குடிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தடுக்கப்பட்டு உடலினுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஆரோக்கியம் நீங்கள் திராட்சை பழ ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் தொடர்ந்து ஒரு டம்ளர் திராட்சை பழ ஜூஸ் குடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் உயிர் சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு நடக்கும். விட்டமின் சி கிடைக்கும் போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி திறனை திராட்சை பழ ஜூஸ் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் ஆய்வு ஒன்றில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, கருப்பு திராட்சை அதை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் உங்களுக்கு வலிமையடையதாக கண்டறிஞ்சிருக்காங்க. இதனால உங்களுடைய இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் திராட்சை பழ ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. திராட்சை பழ ஜூஸை ஒரு தினமும் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா, அல்லது வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சமயங்களில் போதுமான அளவுக்கு அவங்க எடுத்துக்கொண்டு இருக்கும்போது இதயத்தில் அடைப்பு ஏற்படுவது தடுக்கப்படுவதாக ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. எனவே இதயத்தில் அடைப்பு ஏற்படுவது தடுக்கப்பட்டு இதயம் சார்ந்த மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் திராட்சை பழத்தை ஜூஸாக எடுத்துக்கலாம். திராட்சை பழ சாறு உடலின் மெட்டபாலிசத்தை, அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். அதிலும் திராட்சை பழம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சிவப்பு திராட்சையால் தயாரிக்கப்படக்கூடிய அந்த ஜூஸ் குடிக்கும் போது உங்களுடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் பல மடங்கு உங்களுக்கு அதிகரிக்கும். திராட்சை பழ சாறு ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்தும். அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர் அதை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, திராட்சை பழ ஜூஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்ட்ஸ்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவை தான் காரணம். மேலும் திராட்சை பழ ஜூஸ் இதய தசைகளை ரிலாக்ஸ் அடைய செய்யும். அப்ப ரத்த ஓட்டத்தை எல்லாம் சீராக்கி பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர்ல ஏற்றத்தாழ்வு ஏற்படுவது தடுக்கும். இதனால பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதால இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் திராட்சை பழ ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். திராட்சை பழ ஜூஸ் நேரடியாக உடல் எடையை குறைக்க உதவலை அப்படின்னாலும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடற்பயிற்சி செய்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் இந்த திராட்சை பழ ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசம் உங்களுக்கு அதிகரித்து உங்களுடைய உடலில் தேவையற்ற இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் மற்றும் கலோரிகள் கரைக்கப்பட்டு உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டே இல்லாமல் குறைக்கிறதுக்கெல்லாம் திராட்சை பழ ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். ஸோ நேரடியாக உங்களுக்கு குறைக்க உதவலை அப்படின்னாலும் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி குறைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் திராட்சை பழ ஜூஸ் எடுத்துக்கலாம். திராட்சை பழ ஜூஸ் சர்க்கரை சேர்க்காம நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது ஒற்றை தலைவலியிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். கடுமையான ஒற்றை தலைவலி பிரச்சனை சந்திக்கிறவங்க இந்த மாதிரி திராட்சை பழ ஜூஸில் சர்க்கரை சேர்க்காம இயற்கையாக இனிப்பு சுவையை நீங்கள் பருகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒற்றை தலைவலி குணமடையும். திராட்சை பழ ஜூஸ் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்கான கழிவுகளை கிருமிகளை வெளியேற்றி ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை தடுத்து உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இப்போ குறிப்பாக சொல்லும் அப்படின்னா, ரத்தத்தில் கிருமிகள் இருக்கும்போது நமக்கு அந்த டைஃபாய்டு போன்ற பிரச்சனைகள் அல்லது நமக்கு ரத்த அணுக்கள் குறையும் போது, குறிப்பாக ரத்த சிவப்பு அணுக்கள் குறையும் போது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படும். அப்போ இதை குணப்படுத்தி கொண்டு வராமல் தடுக்க வேண்டும். மற்ற பிற ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், ரத்தத்தை எப்போதுமே தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னாலும், ரத்த ஓட்டம் தடையில்லாமல் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் திராட்சை பழ ஜூஸ் எடுத்துக்கலாம். எனவே தினமும் நீங்கள் திராட்சை பழ ஜூஸ் எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது நீங்கள் போதுமான அளவுக்கு ஒரே ஒரு டம்ளர் நீங்கள் திராட்சை பழ ஜூஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.